Hi everyone, welcome to I Just React and Review. My name is Ashmita and I hope you all are doing well. And today's reaction, guys, is going to be very interesting. I'm really looking forward to react to this video. This is the journey of Thalapathy Vijay, the rise of Vijay 3. I'm guessing because it's part 3. Maybe, but it's quite a long video, so this is going to be a pretty long reaction, 22-minute video, and this has been requested a couple of times by the viewers. So yes, and after reacting to the teaser of Master, of course I want to know more about this actor, so this is going to be very interesting. And because it's a 22-minute video, I am guessing it's going to be extremely comprehensive, so by the end of this reaction I will know a lot about him. So yes, without delaying this, guys, because it's already going to be a long video, so let's react to the journey of Thalapathy Vijay. Yeah, all right. Okay, and oh, okay, play. $10, okay. I'll link the original video in the description box. Oh, this is like a movie. What a beautiful intro. Actor Vijay's residence has been raided. நடிகர் விஜயின் வீடு மற்றும் நடன் விஜயை கழிஞ்ச 5 மணிக்கூராய் விஜய் லொகேஷன்லோனே ஐடி அதிகாரிகள் அன்னைக்கு தெரியாமலே எவ்வளோ சமூக சேவை மக்களுக்காக நிறைய செஞ்சுட்டு வராரு. இந்த மாதிரி தப்பு பண்ண அவர் என்னைக்கோ பண்ணிருக்கலாம். கண்டிப்பா அவர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேர்மையா அதிலே நிக்காருல்ல. When did this happen? தெரியல. ஜோசப் விஜய் அப்படினு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒன்றும் புதுசு இல்ல. அதை எவ்வளவு ஒரு நாள் பேஸ் பண்ணுவார் தலைவர். இது குறித்த தகவல் அறிந்த விஜய் ரசிகர்கள் பாஜகவினரை கண்டித்து லேபிள் Okay. Oh. முன்னதாக படப்பிடிப்பு காலம் முன் குவிந்த ரசிகர்கள் மத்தியில் தோன்றிய நடிகர் விஜய் ரசிகர்களை நோக்கி கையசைத்தார். Can you guys give me more context on this? Music. This is like a movie. Wow. I already know it's going to be a great video. சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் கொஞ்சம் நாங்கள் வீட்டில் வந்து அதை பற்றி ரொம்ப பேச மாட்டோம். பட் ஸ்கூலில் வந்து அவங்க மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து சிஸ்டரை பற்றி ஏதாவது சம்மந்தப்பட்ட ஏதாவது வந்ததுன்னா உடனே ரொம்ப அழுதுருவார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். வீட்டில் ரொம்ப காமிச்சிக்கிறது. வித்யான்ற பேரை மறக்கக்கூடாதுன்னு தான் என்னோட கிராண்ட் டாட்டருக்கு திவ்யான்னு வச்சுருக்கேன். துருன்னு இருந்த விஜய் தான் அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக விஜய் എനിക്ക് അത്ര കണ്ട് സ്നേഹമാണ്. ஃபர்ஸ்டாவே பார்க்கணும்னு பக்கத்துல உட்கார்றவங்க அவங்க வந்து அதை பார்த்து சொல்றவங்க நாங்க கேட்டுட்டே இருப்போம். அண்ணன் என்ன பண்றாரு, அண்ணன் என்ன பண்றாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த ட்ரெஸ்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுட்டே இருப்போம். Wow. Wow. சில படங்கள் விஜய் சாரோட இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்கிற படமே ஒரு 2-3 படங்களாக இருந்தாலுமே கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 2-3 படங்களில் நிறைய குழந்தைகள் ஆடிச்சு. വിജയ് ഈ സൂപ്പർ സ്റ്റാർ വിജയ് ആരോടോ സ്റ്റാച്ചിനോട് ആണോ മോനാണോ? എനിക്ക് സൂപ്പർ സ്റ്റാർ വിജയ് நம்ம நினைச்சிட்டு இருப்பாங்க படம் சரியா போகுது. Oh wow.
விஜய் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் மேக்சின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு அதெல்லாம் தாண்டி வந்து விஜய் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அதே மேகசின் வந்து கவர் ஸ்டோரி கவர் பேஜுக்கு விஜய் போட்டோ வேணும் ஸ்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம் இல்லை. Firstly, criticizing somebody over looks is absolutely not okay. பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். சில பேருக்கு அது செடி மாதிரி, ஒன்று போச்சுன்னா இன்னொன்று. சில பேருக்கு அது பூ மாதிரி, ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளோதாங்க. சார் நீங்கள் சொன்னீங்களா சார் இந்த பையனை வச்சு ஹீரோ வச்சு படம் குருவி தலையில் பனங்காய் வைக்கிற மாதிரின்னு சொல்லி. குருவி தலையில் பனங்காய் இல்லை சார், பாறாங்கல்ல வச்சா கூட இந்த குருவி தாங்கும் சார். பேர்பட்ட டேலண்டட் சார் வாழ்க்கையில் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 படம் எடுத்திருக்கேன். இவ்வளவு தலை சிறந்த ஒரு நடிகை, இவ்வளவு டேலண்டட் டான்ஸுன்னா பிரமாமா ஆடுறாப்புல, ஃபைட்டுன்னா பிரமாமா பண்ணுறாப்புல, ஹார்ஸ் ரைடிங்கும் ஊட்டியில் வந்து அப்படியே ஒரு மலை உச்சிலேருந்து குதிரையில் வராரு. ஹார்ஸ் ரைடிங் தெரியும். எல்லா திறமைகளையும் சகல திறமைகளையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா வல்லவன்னா விஜய். அந்த யங் ஏஜ்ல adopted son of Kerala. that happened in Trivandrum 97 end. ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அது. அண்ட் அப்பவே 97லே வந்து they recognized Vijay and no one, 3-4 of them, they were trying to run along with the car as much as they can and try to have a visual of Vijay. And so all that Vijay did was look at the craze. Wow, awesome. Support பண்றாங்க, எவ்வளோ லவ் பண்றாங்க. வந்து இங்க damn, look at the crowd. எவ்வளோ நேசிக்கிறாங்க, எவ்வளோ அன்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லவ் கரெக்டாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு அன்பு கரெக்டாக எப்படி இருக்கும். Amazing. சந்தோஷம் என்னன்னா, இப்போ ரிலீஸ் ஆன இந்த காதலுக்கு மரியாதை படத்தை பார்த்துட்டு ஒரு லைஃப் டைம் பிக்சர்னு கூட சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோடய லைஃப் டைம் பிக்சர்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய வெற்றி படங்களில் இதுவும் ஒரு வெற்றி படம். இதே மாதிரி நல்ல படத்தை வருஷத்துக்கு ஒரு படமாவது நான் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பேன். நான் ஒன்றும் பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு நான் பண்ணல, அது தானாக வந்து அமையிறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அதுக்காகவே நான் இப்போ அடுத்த படம் ஒன்று வேணுன்ட்டே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. பிரியமுடன் ஒரு படம் முடிஞ்சிருச்சு. அந்த படத்தில் நான் பண்ண இந்த ஒரு 17 படத்தில் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். டோட்டலாக ஒரு வில்லன். நான் இது எவ்வளோ தான் கேட்டேன். இது 2500 rupees சார். நான் 3000 தரேன், எனக்கு கொடுங்களா? சாரி சார், தோட்டம் டே முதல்ல பேக் பண்ணு. என் கண்ணு முன்னால நீ பிரியாவை தோட கூட முடியாதா? நீ வசந்தகுமார் இல்லைங்கிற உண்மையை என் பொண்ணுகிட்ட சொன்னா உன் மூஞ்சில எச்சில காரி துப்புவாடா. I'm Priya from Jaipur. நீங்க வசந்தகுமார் வேணும் தான் தட்டி விட்டேன். என்னமோ தெரியலடா, நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கணும். He plays like a psycho person in this movie. Obsessed. நாங்க பிரியமுடன் படம் ஷூட்டிங் அப்ப என்னமோ உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இனிமே நடக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எனக்கு அடிபட்டது உண்மை. இந்த ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் வந்தது உண்மை. ஒரு 40 days நான் ரெஸ்ட் எடுத்தேன். சில பத்திரிகையில் வந்து இனிமேல் என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்லாம் எழுதுறேன். வந்து நான் ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன், இப்படி கேட்டு போட்டுட்டேன். அந்த 40 daysக்கு அப்புறம் ஷூட்டிங் போனது வந்து நிலாவேவா படத்தில் அக்குத்தே அக்குத்தேன்னு ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக நான் ஆடுறத விட என்ன மாஸ்டர் ரவி வந்து ஹெவியாக ஆட வச்சார் வேணுன்ட்டே. செல்வா பண்ணுறதுக்கு முந்தின காலகட்டத்திலேயே அவருக்கு அவர் ஹீரோ ஆகிற டயத்தில் அவ்வளோ கமெண்ட்ஸ் உங்களை பாதித்த விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். எதிர்ப்புறம் கூட அவர் அதை பெருசாக கட்டிங்க
பொதுவாகவே வந்து இப்போ தளபதியாக இருக்கார் இல்லையா, இந்த ரேஞ்சில் இருக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்க் எடுத்து சண்டை காட்சி நடித்தார் அப்படின்னு போடுறதுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயங்கள் பண்ண வேண்டிய சூழல் வரும். ஆனால் செல்வான்ற படத்தில் நான் வந்து கிளைமாக்ஸ் வந்து ஒகேனக்கல்ல ஒரு கூண்டை தொங்க விட்டு கீழே கிட்டத்தட்ட 140 அடிக்கு தண்ணி போயிட்டு இருக்கு, அது மேலே கூண்டு தொங்க விட்டுருக்கு. இவர் இந்த பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த கூண்டை பிடிக்கணும், பிடிச்சி ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி டீம் எல்லாமே எஸ்.ஏ. சந்தோஷ் சாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சேஃப்டி பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் டூப் போடுங்கன்றது. விஜய் சார் டூப்பே வேண்டாண்ணா, நான் ஒரிஜினலாக பண்ணுறேண்ணா, நல்லா இருக்கும்ண்ணா, அப்போ தான் இம்பாக்ட் இருக்கும்னு வந்துட்டு அப்போ பண்ணார். அந்த வளர்ச்சியில் கூட அந்த டெடிகேஷன் அவருக்கு வந்து உண்டு. பாத்ரூம் உட்காந்து அழுன்னா அழ ஆரம்பிச்சிட்டாரு விஜய். இதை பண்ணுங்கன்னா பண்றதுக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. அந்த கிளைமாக்ஸ்ல வந்து ஓடி வரும்போது உழுந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி விழுந்து உருண்டு எந்திரிச்சு வராரு. அது அடிபடுது நிறையா. நல்லா பாக்குறேன், பெரிய ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண படம் அது கேரளாவில். ஏன்னா தமிழ் படங்கள் போவோம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிவாஜி படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேங்க. பட் ஆனால் இப்படி வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவில் ஒரு தமிழ் படம்னாக்கா ஒரு துலாதவனம் படம். அதுதான் வந்து தமிழுக்கு ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. I love how this video has been made. Kudos to the YouTuber. அந்த படத்துல அவர் நடிக்கும் போது பேக்ல பெயின், ஒரு ஹீரோவுடைய வெற்றி வந்து சும்மா கிடைக்கிறது. அந்த படத்துல பயங்கரமான பெயின், பட் அவ்வளோ பேக் பெயினோட விஜய் வந்து அந்த பெயினே தெரியும், அவ்வளோ சின்சியரானாரு. அந்த பாட்டுனால தான் அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஆக்சுவலாக வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நான் அசிஸ்டன்ட் ஆக்டர் இருக்கும்போது பார்த்தது வந்து தன் வழியையும் பார்க்காமல் ஒரு ரொம்ப உன்னிப்பா வந்து ஒரே டேக்ல தான் எல்லாமே பண்ணாரு. ஸோ ஐ திங்க் ஐ லேர்ன் த டிட்டர்மினேஷன் ஃப்ரம் விஜய். You need to be very mentally strong also to endure everything, one thing after another. அதுக்கு இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பேன் நான், எனக்கு பிடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் யோசிக்காம எடுப்பேன்னா. அவர் வந்து லவ் படங்கள் பண்ணி பெரிய ஃபேன்ஸ் விட்டார் உருவாயிடுச்சுங்கிறத நான் வந்து அதை ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு ஓகே இவர் இந்த நேரத்தில் இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோ மாற்றி விடுறதுக்கான ஒரு படம் பண்ணணும்னு விஜய் சார் போய் சொன்னேன். அடுத்து அவர் ஆக்ஷன் ஹீரோ பண்ண படம் தான் திருமலை. அங்கிருந்து எங்க தளபதி அவருக்கு வந்து இன்னைக்கு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு. ஓகே. Oh, the swag. First 50. Oh. ஆக்ஷன் ஹீரோ காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. அந்த டைமிங் சென்ஸ் எக்ஸலென்ட்டா இருக்கு விஜய். கீப் இட் அப் விஜய். மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. மீனுக்கு கால் எரியுதா இல்லையா? உண்மையிலேயே இதுல தான் சுட்டேன். புல்லட்ஸ் கூட என்கிட்ட தான் இருக்கு. அன்புனாலும் சரி, അടിനാലും ശരി. I'm a very big Vijay fan. നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഒരാളെ ഇത്രയും സ്നേഹിക്കുന്ന ആദ്യമായിട്ടായിരിക്കും. നീ അടിച്ച പീസ് ഞാൻ അടിച്ച മാസ്. Energy level is so amazing. Can I like Vijay? Vijay is superb dancer. Vijay has got his unique style. Very smooth ah poidu vararu. Oh! First that, how are you so good? Look at his dancing skills. And the recorder Vetikaran. Oh, I didn't know he's such a great dancer. கூட பார்த்தா நீங்க அவங்க பண்ண மாதிரி டான்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியாது. Oh my god. Excuse me, change வேணுமா? I didn't know he could dance this well. Running train மேல 120 feet high bridge நம்ம டூப் போட முடியாது. இந்த மாதிரி நேரத்துல ஒரிஜினலாவே பண்ணாங்க. So he does all his stunts himself. It's a great privilege to call upon someone who is dedicating his life to such excellence. And the favorite hero for the year 2012, I'm waiting. Put your hands together for the one and only Vijay.
ஒரு ஃபாதர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதா குறுக்கு வழியில் அதுவும் இல்லாமல் ஒரு நியூ கம்மர் எப்படி வரணுமோ கஷ்டப்பட்டு எல்லாம் ட்ரெயின் ఆగి தான் వந்திருக்காரு. విజయ్ క్రేజ్ కానీ ఎంత ఉందో మనకి సౌత్లో మొత్తం అందరికీ తెలుసు. அப்படியே சிவாஜி சொன்னது ஞாபகம் வந்துடுது. அப்பா வந்து இந்த தம்பி வந்து பெரிய ரவுண்டு வருவாருன்னாங்க. அந்த ரவுண்ட் ஆரம்பிச்சது இன்னும் முடியல, போயிட்டே இருக்கு. തമിഴ്ന്ന് മാത്രമല്ല ഇന്ത്യയിൽ തന്നെ ഏറ്റവും കൂടുതൽ റവന്യൂ ജനറേറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന സ്റ്റാർസിൽ ഒരാളാണ് വിജയ് സർ. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറും. അവർ എൻറ്റയർലി കംപ്ലീറ്റ് പാക്കേജ് തയ്യാറാക്കി நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த திரையுலகம் வந்து ஒரு சரிவை நோக்கி தான் போயிருக்கு. அந்த சரிவில் இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே நாயகன் விஜய். மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்றாரு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் ஆஃப் எம்ஜிஆர் விஜய் மேலே இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ தமிழக மக்கள் அவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் அதுக்கான ரிவார்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும். I am so thankful for the subtitles. Seriously. Why? ரிலீஸ்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சில அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் கிட்ட இருந்து சில கடிதங்கள், தியேட்டர் ஓனர்ஸுக்கு சில மிரட்டல்கள், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில ப்ராப்ளம் வரும், அது வரும் அப்படி இப்படின்ட்டு. நானும் உங்களை மாதிரியே இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடும்னு நானும் படம் ரிலீஸ் ஆகணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காவலன் படத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, வேளாத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, பொறுத்து போயிருந்தோம், துப்பாக்கி வந்துச்சு. ஒவ்வொரு படமும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை 5-6 படம் இது மாதிரி தான் பண்ணிட்டாங்க. அதனால கண்டிப்பாக தலைவர் படம் ரிலீஸ் ஆகணும். விஜய் தான் பாவம் பண்ணாரு, எல்லாருக்கும் நல்லா தானே செஞ்சுட்டாரு. உங்க வாழ்க்கையில ஒரு துயரமான நாள். தலைவர் ரிலீஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இழந்த வாடா விஜய். வரமாட்டேன். சக்தி ஓடுறா இவனை. ஹீரோ 2030 the winner விஜய் சார் மலையோ. So he won for that movie itself. Amazing. I need context of why this movie was attacked like 2 days before the release. Please let me know. Please let me know. ஜெயிச்ச படத்துக்கு நீங்க கூப்பிட்டுருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஜெயிச்சிருக்க வேண்டிய படம்னு அங்கீகரிக்கப்பட்டு அந்த படத்துக்காக நீங்க ஓட் பண்ணது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கும். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்கிறார். 3 வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? The swag level is different. I think he's a professor, intelligent. நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னாரு. ஆடாதீங்க, என்னதான் நம்ம ரோப் வச்சு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சாலுமே தண்ணியில் போய் கண்ணுன்னு அடிக்கும் போது அடிக்கும், அத்தனை வாட்டர் கரண்ட்டும் கொஞ்சம் மேலே அடிக்கும், மட்டும் அவ்வளோ வலிக்கும். ஓகே இருக்கட்டும், பண்ணுவோம்ப்பா, என்னப்பா. நான் ஆச்சரியப்படுறேன், இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அந்த மாதிரி கமர்ஷியல் சினிமா இருக்கிறதுல. பார்த்துட்டு என்ன ரிஸ்க்லாம் இருக்காரு மனுஷன். அப்பா தெரியல, ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு மிஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. ஆனால் அதை சொல்லவே இல்லை யார்ட்டையும். ட்ரெயினோட காலில் அதை முடிக்கும் போது He's such a great dancer. Such a great dancer. பார்த்தோன்னே அதான் சொல்றேன், he's the man அப்படின்ற மாதிரி. He's an example for all the dancers in Tamil industry ன்னு சொல்லலாம். கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல திடீர்னு ஒரு தீ விபத்து நடந்து தப்பிச்சு போக வழி இல்லாததுனால அங்க 94 குழந்தைங்க பரிதாபமா பெருகி செத்து போனாங்க. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தை பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட். இது முதல் விருதும் அல்ல, இதோட இது நிற்க போறதும் இல்லை. இன்னும் நிறைய வேலை இருக்கு.
நாம் ஒரு செயல் செஞ்சால் அது நமக்கு நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அதே செயல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடந்தால் அதுதான் சரியானதும் கூட. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில விஷயங்கள், சில வசனங்கள் இந்த மெர்சல் படத்தில் நான் பேசினேன். செக்ஷன் 49P. சினிமாவில் செக்ஷன் 49P. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 49P பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்காங்க. The Samrat of South Indian cinema and people's choice. இன்னைக்கு அவார்டு வாங்கின அத்தனை பேரும் அவங்கவுங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலன். ஆனால் எந்த பலனும் கிடைக்காம இன்னைக்கு போராடி பசி ஈஸியாக தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது இல்லையா நம்ம தெரியும். வல்லரசு ஆவதை விட விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொன்னது எங்கள் வயிற்றுலலாம் பால வார்த்தை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் நீ கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காந்தர குடிமக்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி. உலகம் பூரா சட்டத்தை உருவாக்குனது மக்களோட கலாச்சாரத்தையும் உரிமையையும் பாதுகாக்கத்தான், பறிக்கிறதுக்கு இல்லை. தமிழனோட அடையாளம் ஜல்லிக்கட்டு. அன்னன்னைக்கு கிடைக்கிற 500,000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிகள் முதற்கொண்டு தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்றது சின்ன ஃபீல் தான். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய நடிகர் விஜய் அவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். ரொம்ப எளிமையா கஷ்டத்துல வேதனையில எங்ககிட்ட இருந்து பங்கெடுத்துட்டு போச்சு இந்த மகன். எனக்கு தேவை பதவி, பண, அதிகாரம்லாம் இல்லை சார். என் சனங்களோட நிம்மதி. அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். He is the hero of the people. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் சரி, யாரு வந்தாலும். Which is this film? I'll think I'll mention. Bigil. Flop, blockbuster, எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். 25 வருஷமா ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் மெல்ட் ஆகி சுத்தியல்ல அடி வாங்கி இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலா அவன் லீடரா மாறுவான். That's so true. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. வேற லெவல். என்னங்க பைபிள் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படி நீங்களே வயலன்ஸா கையில் எடுத்துட்டீங்க? தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் டீச்சர் அடிக்கலாம். ஆமா அடிக்கலாம். Yes, master is coming. Kill them with your success. Bury them with your smile. I wish I could whistle. I cannot believe how 22 minutes just passed because I loved it. This was amazing. So many congratulations to Color Screen for making such a great edit. This was beautiful, gave me so much context, made me feel so happy that and proud also that in our country such people are there. And you know, people who have such a huge influence over their fandom, I always feel that their voice really matters and use that voice to bring about a positive change. Yes, movies are there for our entertainment, but if you are having such a big influence over the industry, over the fandom, and if people see that
you are, you know, using that influence to do something meaningful in your life. I think nothing is more great than that. This was amazing. I absolutely loved it. I cannot wait for Master to release. This makes me even more hyped up for Master, and I wish him all the success. Do let me know the context on the criticisms and the raids and why politicians are attacking him so much during the release of his films. I would love to know that, because that will give me more context and background about him. So yes guys, that was my reaction on the journey of Thalapathy Vijay. I hope you enjoyed this with me. I absolutely loved watching this video. Thank you so much guys for recommending it to me again and again and again. I really don't mind. I would have done it. I really would have done it. Just takes a bit of time to, you know, shoot and edit, but I absolutely enjoyed this one. So yes, thank you again, and I hope all of you enjoyed this reaction and have come till the end. I will see you on my next video. Bye bye.